பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மனவருந்துவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை கனிவுடன் ஒளிர்விக்க உம்மை வேண்டுகின்றோம். அவர்களின் இதயங்களை உமது ஆட்சியின் பேரொளியால் என்றும் பற்றெறிய செய்தருளோம். அதனால் அவர்கள் தங்கள் மீட்பை இடைவிடாமல் ஏற்று உண்மையாகவே உம்மை பற்றி கொள்வார்களாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 11 - 21 வரை. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்த செய்தி இதுவே. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். காயினை போல் நீங்கள் இராதீர்கள். அவன் தீயோனை சார்ந்தவன், ஏனெனில் தன் சகோதரரை கொலை செய்தான். எதற்காக அவரை கொலை செய்தான்? ஏனெனில் அவன் செயல்கள் தீயவனவாக இருந்தன. அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையானவையாக இருந்தன. சகோதர சகோதரிகளே, உலகம் உங்களை வெறுக்கின்றதென்றால் நீங்கள் வியப்படைய வேண்டாம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலை கொண்டிருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். எந்த கொலையாளியிடமும் நிலை வாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர்
தம் சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதைக் கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நாம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுளின் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவே, இறைவன் மலரடி தொழுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 43 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்பொழுது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார். பிலிப்பு பெட்சாய்தா என்னும் ஊரைச் சேர்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் அவ்வூரைச் சேர்ந்தவர்கள். பிலிப்பு நத்தனேயலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரத்தை சேர்ந்த யோசப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனேயேல், நாசரத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனேயேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனேயேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனேயேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான அன்னையினுடைய அன்பு பக்தர்களே,
உங்கள் அனைவருக்கும் இந்த புதிய ஆண்டு, புதிய ஆண்டினுடைய ஆசிரையும் அருளையும் இந்த புதிய வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். தொடக்கத்திலே திரு இருதயத்துக்கு நமக்கு அவர் வழியாக கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளில் இறை ஆசிரும் இறை அருளும் உங்கள் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் என்றும் தங்கி உங்களை அன்னையின் வழியாக இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், அன்பு எங்கு உள்ளதோ அங்குதான் இறைவன் இருப்பார். அன்பு இல்லை என்றால் அங்கு இறைவன் நிச்சயமாக இருக்க மாட்டார். எனவேதான் அன்பை மையப்படுத்தி நமக்கு முதல் வாசகத்தில் சொல்லப்படுகிறது. எனவே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாம் இந்த காயினை போல அன்பு செலுத்தக்கூடியவர்களாக வாழ்கிறோமா, அல்லது ஆவேலை போல நாம் கடவுளுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இறைவன் இன்றைய முதல் வாசகத்தின் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். ஒவ்வொருடைய மனித வாழ்விலும் காயினை போல வாழக்கூடியவர்களாக உங்களுடைய வாழ்க்கையானது செயல் வடிவம் பெற்றதாக இருக்கிறதை தவிர, ஆபேலை போல ஒரு நல்ல அன்பை நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், என் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இறைவனுடைய அன்புக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்கிறோம்? காயினை போல வாழ்கிறோமா அல்லது ஆபேலை போல வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் நற்செய்திக்கு வருகின்ற பொழுது, இயேசு பிலிப்பை என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்ற பொழுது, என்னை பின்பற்றி வா என்ற அந்த சொன்ன வார்த்தைக்கு அவர் யாரை கண்டுகொள்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, இயேசுவை அவர் கண்டுகொள்கிறார். இயேசுவனுடைய அந்த அருளை கண்டுகொள்கிறார். இயேசுனுடைய அந்த உடனிருப்பை கண்டுகொள்கிறார். எனவேதான் அவர் இயேசுவை அவர் பின்பற்றி வாழ்வதை நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு உரிய ஒரு மனிதனாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் இயேசு நம்மை எத்தனை முறை என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் அவரை எவ்வாறு பின்பற்றி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய உலகில் இயேசு நம்மை நேரடியாக வந்து தேடி வந்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்ற பொழுது, இவர்தான் இயேசு என்று நம்மால் எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை சிந்தித்தோம் என்றால், இறைவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் வழியாக இறைவனை நாம் அறிந்து கொள்ளலாம். இறைவன் அவருடைய ஜெபத்தின் வழியாக நாம் அவரை அறிந்து கொள்ளலாம். எனவே நம்முடைய விசுவாசத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனை அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைய உலகில் நாம் இறைவனை எவ்வாறு அறிந்து கொள்ள நாம் தேடி அவரை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது, நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் இரண்டு விதமான செயல்களை இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவேதான் அடிக்கடி சாத்தானுடைய செயல்களில் ஈடுபடாதீர்கள், என்னுடைய வாழ்வில் என்னுடைய செயல்களில் ஈடுபடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த இறைவனுக்கு எவ்வாறு நாம் செவிசாய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்வில் இறைவன் அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். எனவே அனைத்தையும் கொடுத்த அந்த இறைவனுக்கு நான் எவ்வாறு அவரை தேடி போகிறேன் என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய கால சூழ்நிலையில் நாம் எவ்வாறு தேடி போகிறோம் என்றால், ஒன்று செல்போன், இன்னொன்று பணம், நகை, சொத்து, இவைகளின் அடிப்படையில் நாம் தேடி போகின்றோமே தவிர, இறைவனுடைய வார்த்தைகளையும் இறைவனுடைய ஜெபத்தையும் நாம் தேடி செல்வதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் என்னை பின்பற்றி வா என்று பிலிப்புவை இயேசு அழைத்த போது, அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார் என்றால், அவருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்தார், அவருடைய ஜெபத்துக்கு அதை வாழ்வாக்கினார். நாமும் நம்முடைய வாழ்வில் அவருடைய வார்த்தைக்கும் ஜெபத்திற்கும் நாம் எவ்வாறு செவி கொடுக்கக்கூடியவர்களாக, நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக, வாழ்வாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், உண்மையிலேயே அது ரொம்ப குறைவுதான். இந்த நத்தனியேல் விவிலியத்தினுடைய ஆசிரியராக இருந்ததனால் அந்த விவிலியத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது, இந்த நாசரத்து ஊரிலிருந்து நல்லது வரக்கூடுமோ என்று அவர், அந்த நாசரத்து என்னும் ஊர் விவிலியத்தில் அவர் படித்த பொழுது எதுவுமே இல்லை. அதனால்தான் அவர் இந்த நாசரத்து ஊரிலிருந்து நல்லது வரக்கூடுமோ என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த இறை அருளை, கடவுளுடைய வல்லமையை அவர் பெறுவதை நாம் பார்க்கிறோம்.
ஒரு சில ஊர்கள்லாம் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. அந்த ஊரிலிருந்து இப்படி நல்லது வரக்கூடுமோ என்று நாம் நினைக்கின்ற பொழுது அந்த நல்லதை ஆண்டவர் இயேசு அவர் வழியாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதை தான் கடவுள் அவருக்கு அருளியதை வழியாக அவர் நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இன்றைய கால சூழ்நிலையில் உதாரணமாக ஒரு செய்தித்தாள்களை படிக்கின்ற பொழுது 1000 கோடி அம்பானி இந்த ஒரு இதை கட்டுவதற்கு உதவி செய்கிறார் என்று சொல்கின்ற பொழுது அதை செய்தித்தாள்களில் ஒரு தலைப்பு செய்தியை அடிக்கடி போட்டு காமிப்பாங்க. ஒரு ஏழை தன்னிடம் இருக்கின்ற 1000 ரூபாயை அவர் முழுமையாக ஒருவருக்கு கொடுக்கின்ற பொழுது அதை எத்தனை பேர் அதை செய்தித்தாளில் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே மாதிரி தான் இன்றைய அக வாழ்வை அகற்றிவிட்டு புற வாழ்வை வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே தான் இந்த நாசரேத்து ஊரிலிருந்து நல்லது வரக்கூடுமோ என்று இயேசுவை நத்தனியேல் கேட்கின்ற பொழுது இந்த வாழ்வு தான் நாம் இன்றைய கால சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நமக்கு கண்ணுக்கு புலப்படாத எத்தனையோ நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் இந்த மீடியாக்கள் செய்தித்தாள்களில் வருவதில்லையே. ஏதோ நம்மால் வரி கட்டப்பட்டு நாம் கொடுக்கின்ற வரியை நமக்கு மீண்டும் செய்கின்ற பொழுது அது 1000 கோடி 2000 கோடி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த செய்திகளை நாம் தலைப்பு செய்திகளாக வாசித்து இப்படியே செய்கிறாங்களா என்று நாம் யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். எனவே நம்மோடு இருக்கின்றவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஏழைகளுக்கு கொடுப்பதை நாம் அறிந்து கொண்டு அவர்களை நாம் மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக நாம் கபடற்றவர்களாக இருக்க வேண்டும், உண்மைக்குரியவர்களாக இருக்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு சொல்லுகிறார். எனவேதான் இந்த கபடற்ற ஒரு உள்ளத்தை நத்தனியேல் எவ்வாறு இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவராக நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மை உள்ளவராக வாழக்கூடியவர் இயேசு, நம்மை மீட்கக்கூடியவராக வந்திருக்கிறவர் இயேசு. எனவேதான் இந்த இயேசுவை அவர் எவ்வாறு மேன்மைப்படுத்தி பேசுகிறார் என்பதை நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே இறுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு இறைவனுடைய வாழ்வில் இருக்கிறது. எனவே இந்த மண்ணகத்துக்கும் விண்ணகத்துக்கும் உரிய ஒரு மக்களாக வாழ இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு இறைவனுடைய வாழ்வுக்கு நம்முடைய வாழ்வு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நான் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஆண்டவருடைய சொன்ன வார்த்தைக்கு அவருடைய ஜெபத்துக்கு நான் என்றும் உள்ள பிள்ளையாக அவருடைய பிள்ளையாக நான் வாழ்வேன் என்ற ஒரு மன உறுதியோடு நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரியவராக மறை நிகழ்வின் வழியாக இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராகினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுலமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் இதோமது நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நற்சுகம் கொடுத்து அரவணைத்து காப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்குடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், புத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்கள், இந்த நாளிலே உம்முடைய விண்ணகத்துக்கு வந்து சேர்ந்துள்ள அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுகின்றோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த பரம்பரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஆண்டின் வழியாக தன்னுடைய இதயத்திலே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்கிறார். அவருடைய இதயத்தில் அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், இரக்கம், மன்னிப்பு, உதவி, தாழ்ச்சி, பொறுமை, நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒரு இதயமாக இருக்கின்ற அவருடைய இதயத்திற்கு நம்மை அழைக்கிறார். என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடனே பிலிப்பு அவரை எவ்வாறு பின்பற்றினாரோ, நத்தினேல் எவ்வாறு இவரை கண்டு கொண்டாரோ, நாமும் அந்த பிலிப்புவை போல, நத்தினேயலை போல இயேசுவை கண்டுகொள்வோம், இயேசுவை பின்தொடர்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து திருவிழத்திற்கும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அவர் வழியாக நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.